ஏற்காடு இடைத்தேர்தலுக்கு திமுக தலைவர் கருணாநிதி எல்லா கட்சிக்கும் கடிதம் மூலம் ஆதரவு கேட்ட மாதிரி ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு திமுக சார்பாக எல்லா கட்சியோட ஆதரவையும் கேட்டாங்களாம். அந்த அடிப்படையில் தான் ஆலோசனை கூட்டமும் நடந்துச்சுங்களாம். தலைவா, சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில தமாகவும் சேர வாய்ப்பு இருந்துச்சா? அப்போ விட்டு போனதால இப்போ திமுக கூட்டணியை தமாக ஆதரிக்கும் போது காங்கிரஸ் தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கலையா? எல்லாம் ஒரு அரசியல் கணக்கு தானா? பலூன் நண்பா, ஆட்சி மன்ற குழு கூட்டம், எம்எல்ஏக்கள் கூட்டம்னு அடுத்தடுத்து கூடி பேசி வேட்பாளரை அறிவிப்போம்னு அதிமுகவில் சொன்னாலும் இரட்டை இலை சின்னம் கிடைச்சிட்டா துணை பொதுச் செயலாளரை களத்தில் இறங்க வாய்ப்பான். இல்லைனா வேற வேட்பாளர்கள் போட்டியிடலாமா? திமுக கூட்டணி கட்சிகளுடைய செயல்பாடு, மற்ற எதிர்கட்சிகளுடைய ஆதரவு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்குற ஆளுங்கட்சி எப்போதும் போல எல்லா அமைச்சர்களையும் தொகுதிக்குள்ளே இறக்கி விட்டு தேர்தல் வேலையே செய்வாங்களாம். பட்ஜெட் கூட்டம் முடிஞ்சதும் எம்எல்ஏக்களும் இடைத்தேர்தல் வேலையே செய்வாங்களாம். ஆனால் எதிர்முகாமுக்கு போக முடியாத அளவுக்கு சந்திப்புகள் கண்காணிக்கப்படுமா? இதெல்லாம் நாங்களாவா சொல்லுறோம், வெளியில பேசிக்கிட்டுதாங்க ஐயா.